சர்ச்சிபல் வாசல் மிஷன் சர்வதேச மாநாடு 2006 பகுதி 50 சுற்றுச்சூழல் சூழலியல் மேம்பாட்டுப் பட்டுரை விரிவுரை ஆக்கம். சர்வதேச மாநாடு 2006 விரிவுரை சம்பந்தமாக வாசல் ட்ரஸ்ட். அன்புள்ளவர்களே, நாம் பல கலாச்சார மக்களாக ஒரே ஒரு வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்ட பூமியில் வாழ்கிறோம். தற்சமயம் நமது தந்தை மகாத்மா காந்தியின் வார்த்தைகள் நம் கண்முன் நிற்கின்றன. ஒவ்வொரு மனிதன் தேவைக்கும் பூமி போதுமானதுதான். ஆனால் மனிதனின் பேராசைக்கு இடமில்லை. பருவநிலை மாற்றம், உருகும் பாறைகள், சுனாமி, பூகம்பங்கள், வெள்ளம், வறட்சி போன்றவற்றை சமீப காலமாகிய குறைந்தது 1000 ஆண்டுகளுக்குள் இவை போன்ற இயற்கை பேரழிவுகள் அனைத்தும் நமது சுற்றுச்சூழல் தவறான நிர்வாகத்தின் குறைபாடுகள்தான். இதன் காரணமாக பூமியின் இறுதி நாட்கள் மிக அருகில் உள்ளது என்பது முன்னெப்போதையும் விட இப்போது தெளிவாக தெரிகிறது. முக்கியமாக நமது செயல்களாலே இப்பூமியின் பேரழிவுகள் ஏற்படுகின்றன. அதாவது நாம் இயற்கைக்கு எதிராக இருப்பது நம்மை பாதிப்படைய செய்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நம் வாழ்வில் பேரழிவுகள் மிக மோசமான நிகழ்வுகள் என்பதை நாம் உணர்கிறோம். மேலும் இப்படிப்பட்ட துன்புறும் மக்களின் வாழ்க்கையை மீள கட்டி எழுப்புவதற்கு நாம் செல்லும்போது, அதாவது தொண்டு செய்ய செல்லும்போது, நிவாரணம் மற்றும் மறுவாழ்வுக்கு அப்பால் அவர்களின் வாழ்வில் நம்பிக்கையை ஊட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்களின் அத்தியாவசிய தேவைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வதையும் முக்கியமாக கடமையாக கருதி நாம் தொண்டாற்றுகிறோம். சுனாமியின் போது அனைத்து மக்களும் நிதியில் நன்கொடை ரீதியாக அளித்தது மட்டுமல்லாமல் தங்களையே தன்னார்வ தொண்டு செய்து தங்கள் ஆர்வத்தையும் காட்டிக் கொண்டார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போதெல்லாம் பெரிய கனரக இயந்திரங்கள் அதிக அளவில் காற்று மாசுபாட்டை வெளியிடுவது பேரழிவுக்கு காரணமாயிருக்கிறது. அதிக பொருள்களின் உற்பத்தி அதிக நுகர்வு கலாச்சாரம் தூண்டிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். மக்கள் தொகை பெருகி வரும் தருணம் இயற்கை வளங்கள் குறைவதற்கான சூழ்நிலை ஏற்படுகிறது. மேலே கூறப்படும் ஒவ்வொன்றும் காலநிலை மாற்றங்கள், புவி வெப்பமடைதல், சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் மண், நீர், காற்று மாசுபடுவதை, சீரழிவதை நாம் காண்கின்றோம். நம் முன் பல காரியங்கள் நமக்கு புதிதாக இருக்கின்றது. இவை அனைத்தும் ஏழ்மையையும் இயற்கை சீற்றங்களையும் அதிகப்படுத்துகின்றன என்று உறுதி செய்யவும் முடிகிறது. வருங்கால சந்ததியினரை பேரிடரிலிருந்து எப்படி பாதுகாக்க முடியும்? ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த உலகில் நாம் அனைவரும் கடைபிடித்து வந்தால் வருங்கால சந்ததியினரை காப்பாற்ற முடியும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. கீழே கொடுக்கப்படும் நடவடிக்கைகளை தேசிய தலைவர்கள் எடுத்து அவர்களது ஒத்துழைப்பை தந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். 1. ரசாயன ஆயுதங்கள் மற்றும் ஆயுத உற்பத்தியை, அதாவது
nuclear weapons, atom bomb, or the bombardment of bombs. நூதன கண்டுபிடிப்புடன் போரிடுவதை நிறுத்த உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய விரும்புகிறோம். 2. ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து இயற்கை உரங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்வதை உறுதி செய்ய விரும்புகிறோம். 3. அபாயகரமான கழிவுகள், பிளாஸ்டிக்குகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்வதையும் விரும்புகிறோம். தொழிற்சாலைகளுக்கும் கடுமையான அறிவுறுத்தல்களையும் தடை உத்தரவுகளையும் வழங்கி அவர்களையும் பாதுகாப்பான முறையில் கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்தால் அதுவும் நல்லது என்று இங்கே இந்த தருணத்தில் நாம் தெரிவிக்கிறோம். 4. நீர் ஆதாரங்கள் மற்றும் ஆறுகளின் பாதுகாப்பை செயல்படுத்தி மழைநீர் சேகரிப்பு முறை மூலம் மழைநீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்குத்தான், அதாவது தேசிய தலைவர்களுக்குத்தான் இந்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாங்கள் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து மாநிலங்களுக்கும் நீர் ஆதாரங்களை பரப்ப அனைத்து முக்கிய நதிகளையும் இணக்கமான முறையில் உருவாக்க அதை இணைத்து எடுக்க பிரயாசைப்படுங்கள். 5. கடல் மட்டம் உயர்வதிலிருந்து மக்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கையாக ஆபத்து மண்டலங்களிலும் கடலோர பாதுகாப்பு இடங்களிலும் பாதுகாப்பு கூடங்களை உருவாக்க தயாராகுங்கள். 6. அனைத்து மாநிலங்கள், நகர்ப்புற, கிராமப்புற குடியிருப்புகளில் உள்ள அனைத்து மக்களும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ உறுதி செய்யுங்கள். 7. காற்று மாசுபாடு மற்றும் இயற்கை பேரிடர்களை தவிர்க்க அதிக எரிபொருள் மற்றும் எரிசக்தியை நுகர்வோருக்கு ரேஷன் கார்டு வழங்க முயற்சி செய்யுங்கள். அவர்களுக்கு கூடுதல் செலவாக 20 விழுக்காடு அவர்களுக்கு செலவில் பொறுப்புதாரராக்கி எரிபொருள் சிக்கன நடவடிக்கைக்கு உறுதி செய்யுங்கள். 8. அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்தவாறு இனிவரும் காலங்கள் அனைத்துக்கும் காலவரையற்ற அமைதியின் ஆண்டாக ஐக்கிய நாடு சபை மூலம் அறிவிக்க கோரிக்கைகளை சமர்ப்பிக்க ஏற்பாடு செய்யுங்கள். மேலே கொடுக்கப்பட்ட அந்த விரிவுரைக்கு இரத்தின சுருக்கமாக 3இல் 1 பங்காக நாங்கள் கீழே தந்திருக்கிறோம், பாருங்கள். ஒவ்வொரு மனிதனின் தேவைக்கும் பூமி போதுமானதுதான். ஆனால் மனிதனின் பேராசைக்கு இங்கு இடமில்லை. நமது பேரழிவுகள் நமது செயல்கள்தான் காரணம். நாம் இயற்கைக்கு எதிராக இருப்பது பூமியை பாதிப்படைய செய்கிறது. வருங்கால மக்களின் வாழ்க்கையை வளமுடன் கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோமா இல்லையா? காற்று மாசுபாட்டை வெளியிடும் பெரிய அளவிலான பொருட்கள் உற்பத்தி செய்யும் இயந்திரங்களை, அதை கழிவுகளை பாதுகாப்பான முறையில் வெளியேற்றம் செய்வதற்கு முன்னேற்பாடு செய்யுங்கள். காலநிலை மாற்றங்கள், புவி வெப்பமடைதல், சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் மண், நீர் மற்றும் காற்றின் மாசுபாடு சீரழிவையும் இயற்கை பேரழிவையும் தந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? வறுமை மற்றும் இயற்கை பேரிடர்கள் அதிகரித்து வருகிறது. அதனை போக்க தேசிய தலைவர்கள் முயற்சிப்பார்களாக. அவர்கள் ஆயுத உற்பத்தியை நிறுத்தவும், ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தவிர்க்கவும், அபாயகரமான கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்களை
பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தவும் தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்தால் நல்லது. மழைநீர் சேகரிப்பு அமைப்பு மூலம் மழைநீரை சேமிக்க நடவடிக்கை எடுத்தால் நல்லது. அனைத்து முக்கிய நதிகளையும் இணைத்து பலருக்கும் உதவி செய்தால் அதுவும் நல்லது. கடல் மட்டம் உயரும் போது மக்களை பாதுகாப்பான இடத்தில் கொண்டு செல்வதற்கு கடலோர முகாம்களை உருவாக்க முயற்சி செய்தால் நல்லது. 6. அனைத்து மாநிலங்களிலும் நகர்ப்புற கிராமப்புற குடியிருப்புகளிலும் உள்ள அனைத்து மக்களும் ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்தால் நல்லது. 7. அனைத்து எரிபொருள் மற்றும் எரிசக்தி நுகர்வோருக்கும் ரேஷன் கார்டு வழங்கி 20%க்கு அவர்களுக்கு நிதி சுமையை செய்தால் நல்லது. மேற்குறிப்பிட்ட வழிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே பேரிடர்களையும் இயற்கை சீற்றங்களையும் குறைக்க முடியும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இதுவரை கேட்ட சுருக்கமான பதிலையும், அதாவது காம்ப்ரஹென்ஷன் 3இல் ஒரு பகுதியையும் நன்றாக கவனித்து கேட்டுக்கொண்டீர்கள். இதனை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடிலும் போட்டிருக்கிறோம். பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள். மேற்படி அந்த ட்ரஸ்ட் மூலமாக, அதாவது வேர்ல்டு வாலண்டியர் கான்ஃபரன்ஸ் மூலமாக இது அத்தனையையும் நவம்பர் 10 முதல் 14, 2006 வரை வாசல் ட்ரஸ்ட் போய் அதன் பேச்சை இதை ரெக்கார்ட் செய்து இருக்கின்றோம். இதுக்கு நீங்களும் இதே போல பல இடங்களில் இன்டர்நேஷ்னல் லீடர்ஸாக போய் வாலண்டியரிங் ஃபார் பீஸ் என்பதில் முக்கிய கவனம் செலுத்தினால் நல்லது. இதற்கு ஆங்கில பகுதியை 394, அதாவது நமது சர்ச் பெல் மிஷன் 394வது பகுதியில் தந்திருக்கின்றோம். அதை பார்த்து கொள்ளுங்கள். முந்தைய பகுதியை பார்த்தால் தமிழில் உள்ளது. இப்போது வாசித்தது உங்களுக்கு ஆங்கிலத்தில் சற்றென்று புரிந்து கொள்ளும். இது உங்களுக்கு பரீட்சைக்காக, அதாவது சர்வீஸ் கமிஷனுக்காக நாங்கள் சிறந்த முறையில் தயாரித்த ஒன்றாகும். சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.